அகட்டையா மகாலட்சுமி கூடிய சபை சபை தெய்வம் என்ன தெய்வம்? அது அங்க 4 இடத்துல இருக்கு ஐயா. 4வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல ஆதாப்பிதா குரு தெய்வம் இருக்குது ஐயா. என்ன தெய்வம்? முருகி சாமி. ஆமா முருகி சுதா தெய்வம் குரு தெய்வம் கையை கட்ட கலந்தனமா சபையை வந்து கொடுக்கலாம். ஆமா சபைக்கு மனமார்ந்த வணக்கம். இந்த குடும்பம் இருக்குது. ஆமா உண்மைதான். கொடுத்து வச்சு ஊரு. ஆமாய்யா பையன் பையன் ஆறு வர்றான்டா. ஓஹோ நான் வேசாடுறேன் நீ வேசாடுறேன்னு. உண்மைதான். ஏது நான் ஆடுறேன் நீ ஆடுறேன்னு சொல்லிட்டு. ஆமா அதான் ஒரு 19 பேர் 20 பேர் சாப்பாட்டுக்கே பெருமணியாக வருங்க. ஓஹோ சாப்பாடு பத்தல. நல்ல ஊரு. ஏய் வருஷத்துக்கு ஒரு முறை முனி ஈஸ்வரன். முனி ஈஸ்வரன் முனி ஈஸ்வரன் சாப்பாட்டு பிள்ளை இருக்கா? ஆமா நம்ம பிள்ளை இருக்குல்ல. ஆமா பிள்ளை இருக்கும்போது வந்துடா கையில் இருக்குது. அதான் பரவாயில்ல கோயில் நீ வர நேரத்தில் எல்லாம் தூக்க வச்சு ஆமாண்டா. ஆமா நடு சென்டர்ல இருக்குது முனீஸ்வரர் கோவில். சக்தி வாய்ந்த கோவில். ஆமா முனீஸ்வரர். ஆமா சக்தி வாய்ந்த கோவில் முனீஸ்வரர். ஆமா பூசை என்னென்ன பூசை பூசை என்னென்ன கொடுப்பாங்க? பூசை ஆடு பண்ணி கோழி ஆடு பண்ணி கோழி கோழி இதெல்லாம் பூசை கொடுத்து பெரியவர்கள். ஆமா தலைவர் கவுன்சிலர் கவுன்சில் வாலிப நண்பர்கள் மகளுக்கு வேண்டி சேர்ந்த தாய்மார்கள் ஒரு வகரா சொன்னாங்க ஐயா. ஆட்டுக்காரங்க அவங்க பகாலிங்க தான் கும்பிட்டுதான் எவ்வளோங்கிற சாமி ஊருங்க இது கருவூர் வந்திருக்காங்க. யாருக்கு காரணம் இங்கே வந்து ஆட்டுக்காரன் வகராவேன்னு சொன்னாவே பெரிய வகராடா. ஓஹோ ஆட்டுக்காரன் முட்டு வகரா ஆட்டுக்காரன் முட்டு வகராவேன்னு சொன்னாவே பெரிய கும்பல் வருங்க. ஓஹோ ஆட்டுக்காரன் வகராவேன்னு சொன்னா பெரிய கும்பல். அவங்க பங்காளிங்க அங்க பங்காளி அங்க பங்காளிகள் கொஞ்சம் பண்டம் மாவ மச்சான் பெங்களூரு சரி மெட்ராஸ் இருந்தாலும் சரி இருக்கட்டும். கூடல வந்து முனேஸ்வரர் சாமி கும்பிட்றாங்க. கையில் இருக்கிற சாமி முனேஸ்வரர் சாமி கும்பிட்றாங்க. ஏதாவது சரி போக வேண்டியதா அது வர வேண்டியதா கைதுக்கார ஒண்ணுமே கேட்க பம்பரிக்கு வந்தேன் பம்பரிக்கு வந்தா சரி அப்படி இருக்க அனைத்து உணவுக்கு சபை வணக்கம் சபை தந்தா கண்டனே ஆளை பார்த்தா பார்த்தா விளக்கம் ஒண்ணு புரியல ஐயா சொன்னால் விளக்கம் சங்கிலி வீரன் சங்கிலி வீரன் சங்கிலி வீரன் அந்த புகனம் 824 புகனம் சப்த சாகரம் கோடி திருப்புவனம் இந்த சங்கிலி வீரனை கண்டால் நடுநடுங்கி கை கட்டி வாய் முதத்தி ஓடுங்க எதிரில். ஓ யாரா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சங்கிலி வீரன் வராதுன்றா கை கட்டி வாய் முதத்தி எல்லாம் நடுவாங்க ஐயா. ஓ அது மதல ஐயா மகனா கேட்குமா எடுத்து வாதாரு தெரிஞ்சு சென்று வந்து பாக்குறேன் என் மயிலுக்கு தான் பராது ஜாட்டி ஆயிட்டுக்கிறான் அது இல்ல ஐயா இந்த ஜாட்டி ஆயிட்டு இருக்கா ஜாட்டி வயருங்கன்னு கேட்கிறேன் நான் அதான் கேட்டேன். அப்படி ஈத்து போட்டு அடிக்கிறியா நீ ஒப்படியா போட்டுருக்க ஜட்ஜி போடல தாங்க நாலு போய் கை சோட்டு பூரா நோய் இருக்கு. சரி அப்படி சகில வீரன் அதுக்கு நீங்க மாற்றி விட்டேன்
அப்படி சக்கரை வீரனை மட்டும்தான் தெரியும். சரி சைக்கிள் வீரன் மட்டும்தான் தெரியும். சங்கிலி வீரன் கொள்வதாகிறேன். ஆமா ஏண்டா இந்த சங்கிலி வீரனுக்கு யாராவது எதிர் உண்டா? யாரும் இல்லையா? ஒரு பையனா? யாரும் இல்லை. சங்கிலி வீரனா ஐயா ஒருத்தர் படியா கூட இல்லை. அந்த பரம்பு ஓட்டு சங்கிலிக்கு ஏர் ஓட்டு சங்கிலி தான் நான் கேட்குறாங்க ஐயா. வேறு ஒரு சங்கிலி பரம்பு ஓட்டு சங்கிலி சொல்லி அனுப்புறா ஐயா. யாருமே சொல்லல. அவனா இல்லையா அப்போ சொல்லி வந்தது. யார் வருது கேட்டாலும் யாரையா தாயாப்பட்டது மறுபடியும் உத்தரவு வர சொல்றா. சங்கிலி வீரன் ஒரு கோடி மகனே வாழ்வா கோவில் கிடையாது. தந்தை சொல்மிக்க மந்திரம் கிடையாது. குருமொழிக்கு மறுமொழி கிடையாது. தாயோடு சீர் போகும். ஆமா. தந்தையோடு கல்வி போகும். ஆமா. தேவையோடு செல்வம் போகும். ஆமா. உனக்கு அத்தனையும் நிறைந்திருக்க அம்மாவின் நல்வாழ்த்து மகனே. ஆனவர் கேட்டாச்சு கேட்டா மனவர்த்து வந்தா வா சொல்றேன். மறந்து இருக்கும். ஆமா அது அஞ்சே நேரத்தில் வந்து வாடி போயிருக்கும். அம்மா உன்னை நான் பார்த்தா உனக்கு வந்தா உனக்கு பிள்ளை இருப்பதே மறந்து விட்டாயா? உனக்கு என்னமா உனக்கு குறை முகம் வாடி இருப்பீங்களா? அம்மா கொட்டிக்கிற மாதிரி அடிப்பேன். காட்டுமா யார் இருப்பாங்க? ஏமா ஏமா அம்மா ஊட்டி சேர்ந்து ஏமா நானே 15 வருஷமா பாக்குறேன். ஹாஸ்டல் அடியில
மாசு பண்ணல. இப்படியே இந்த மனுஷன் ஏமா தெரியுமா? என்னவா நான் ஒரு நாள் இருக்க நீ ஏன் அழுகுற? அப்பா என்ன அப்பாவுக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிலிருந்து ஒரு சண்டை வரும். அந்த சண்டை இத்தனை நாள் நடந்த சண்டையெல்லாம் ஆமா. சாதகமா பேதகம் இல்லாமல் போயிடும். ஆமா. ஆனால் இன்று என்னுடைய ஆணவத்தால் நானே மண்ணவாரி என் தலையில போட்டுக்கிறேன். ஏன் போட்டுக்கினேன்? ஏன கோயிலுக்கு போனா போட்டுக்கு மேல மண்ணவாரி தலையில போட்டுக்கோ. அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆமா. உன் தந்தையாகப்பட்டவரை ஆமா. என்னுடைய கோபத்தால் அடக்கி ஆள வேண்டும் என்று நினைத்து பண்டார பெட்டி விற்பனை செய்து அந்த பண்டார பெட்டியில் ஒரு சிறிய பதுமையாக அவரை மாற்றி அதை அடைத்து நான் ஆக்கி வைத்தேன். அப்போது கண்ணே யாரோ ஆகாய சோழனா அந்த பாதகன் வந்தான். கைலை மலையில் வந்து எங்கே சிவபெருமான் என்று கேட்க நான் இருக்கக்கூடிய உண்மையை சொல்ல என்னை அடித்து இதெல்லாம் வலிக்குதுப்பா. அடித்ததோடு கிடையாது. கண்ணு போச்சுங்க. உன் தந்தையார் இருக்கக்கூடிய பண்டார பெட்டியை திருடி கொண்டு போயிட்டான். அப்பா அவர்கிட்ட போய் மாட்டிட்டாரு. அதனால உலகமே அழிஞ்சிடும். இப்போதே சென்று அவனிடத்தில் இருக்கக்கூடிய அப்பாவை அந்த பண்டார பெட்டியை கொண்டு வந்து எடுத்து கொடுத்தா அப்பதான் ஆமா அவன் பேர் ஆகாயஸ்வரனா. ஆமா அவன் ஆகாயத்துல ஆமா வந்திருக்கான். ஓ ஆமா அதானா நானா தாராகடி போலமா ஆகாயசுரனா ஆகாயசுரன் உன் பக்கம் இருக்கட்டா நம்மளுக்குண்டா அவனா அதான நானா ஆமா மயில் சொல்றா மயில் வச்சுருந்தாங்க உன்னோடு கூட சண்டை செய்ய யாரோ சங்கிலி வீரன் வந்திருக்கிறான்னு மட்டும் சொல்லு. அவன் என்ன சொல்றான்? ஓட்ட ஓட்ட ஓடுறான். யாரோ சங்கிலி வீரனா உனக்கு ஆகும்படியாக வந்திருக்காயா? ஓ ஐயா அப்படி வந்திருந்தா அவன் காலையில வந்து பண்ணிட்டு வேண்டுமான வரத்தை வாங்கி கொண்டு போக சொல்றான். என்ன ஆளு? அதானே யாருக்கு? சக்திக்கு. ஆமா அவங்க
ஐம்பது ரூபாயா? ஆமா. சின்ன பையனாடி. மகாராஜா, நீ சின்ன பையனா? உன்னால பச்சா வந்து மூணு மாதிரி சொல்றான்றான். அவன் சொல்றான் ஐயா சொல்லையா. சண்டை பட்டின முடி ஓஹோ, சண்டை ஒரு பண்டை கூட வரையா? சண்டை முடி எப்படி போய் கைக்கு ஆமா. மச்சான் சொல்றேன் மணி வேண்டது. அது மட்டும் இல்ல. அவன் அடுத்த ஒரு வரி. இன்னொரு அப்படி பயம் வந்தாங்க. ஏய்